லூக்கா 19ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, பண்டிகைகளை ஏற்படுத்தியவர் தேவன். தேவன் செய்த நன்மையான செயல்களை ஜனங்கள் மறவாமல் அதை நினைவு கூர்ந்து நன்றி செலுத்தும்படியாக ஏற்படுத்தினார். ஆனால் காலப்போக்கில் ஜனங்கள் தேவன் செய்ததை மறந்து பண்டிகைகளை மறவாமல் கொண்டாடினார்கள். அதனால்தான் இஸ்ரவேலரை பார்த்து, உங்கள் பண்டிகைகளை என் ஆத்துமா வெறுக்கிறது என்றார். இங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எருசலேம் நகரை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதார். இங்கு எருசலேமில் வாழ்ந்த யூதர்கள் தங்கள் மேல் வருவதற்கு ஆயத்தமாயிருந்த தேவ கோபத்தையும் தண்டனையையும் அறியாமல் பஸ்கா பண்டிகையை கொண்டாடி கொண்டிருந்தார்கள். பஸ்கா பண்டிகை தேவன் எபிரேயர்களை எகிப்திலிருந்து விடுதலை செய்ததை நினைத்து ஆசரிக்க வேண்டிய பண்டிகை. ஆனால் அந்த பண்டிகையை கொண்டாடும் அவர்களுக்கோ விடுதலை இல்லை. பண்டிகையின் காரணத்தை அவர்கள் உணராமல் வெறும் கொண்டாட்டங்களில் மூழ்கியிருந்த அவர்களை பார்த்து இயேசு அழுதார். இன்று இயேசுவை ராஜா என்று புகழ்கின்றோம். ஆனால் அவர் நம்முடைய இருதயத்தில் ராஜாவாய் இருந்து நம்மை ஆளுகை செய்கின்றாரா என்பதை சிந்திக்க வேண்டும். எனவே தேவ பிள்ளைகளே, நம்மை நாம் ஆண்டு கொள்வதை விடுத்து தேவன் நம்மை ஆளும்படி ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்பொழுது தேவன் நம்மிடமும் நம்முடைய செயல்களிலும் பிரியப்படுவார். தேவனுடைய கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன்.